ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பாலிட்டியிலிருந்து 1 மார்க்ஸ் வியூஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் அடிக்கடிக்க எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு 1945. உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை நிறைவேற்றப்பட்ட நாள் 1948 டிசம்பர் 10. இன ஒதுக்கல் எந்த நாட்டில் காணப்பட்ட இன பாகுபாடு? தென்னாப்பிரிக்கா. மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கையில் உள்ள மொத்த உறுப்புகள் 30. அடிப்படை உரிமைகள் எத்தனை தலைப்புகளில் உள்ளன? 6 தலைப்புகளில் இருக்குது. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2007. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு. எந்த ஆண்டு அமைக்கப்பட்டாங்கன்னா 1993 அக்டோபர் 12 தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைச்சிருக்காங்க. ஐநா சபை குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு. எந்த ஆண்டு ஐநா சபை குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா 1989 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி தான் ஏற்றுக்கிட்டாங்க. 1989 நவம்பர் 20. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் நாடாளுமன்றத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 2009. பெண் கல்வி மற்றும் சமத்துவத்திற்காக போராடிய பெண் யாருன்னா மலாலா. ஆபத்து காலத்தில் உதவிட தமிழ்நாடு அரசினால் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி காவலன் SOS. பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் போஸ்கோ சட்டம். அது எந்த இயர் அறிமுகப்படுத்தினாங்கன்னா 2012. அதாவது போஸ்கோ சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 2012. குழந்தைகளுக்கான கட்டணமில்லா இலவச உதவி மைய எண் 1098. தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் 1989. தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினாங்கன்னா 1989. தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு அக்டோபர் 12, 2005. ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என கூறியவர் ஜான் எஃப் கென்னடி. மத்திய பட்டியலில் உள்ள துறைகள் எண்ணிக்கை மத்தியம், அதாவது சென்ட்ரலில் 100. மாநில பட்டியல் 61, பொதுப்பட்டியல் 52. அதாவது மத்திய பட்டியல் 100, மாநில பட்டியல் 61, பொதுப்பட்டியல் 52.